அபிராம சேகர் ஐயா அவங்க பேச்சை கொடுக்கறதுக்காக ஐயா வராங்க. அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆசான், ஜோதிடர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இங்கே நிறைய ஜோதிடர் வந்திருப்பீங்க. நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஜோதிடத்தை பெரிய லெவலில் கொண்டு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் முதல்ல நான் எப்பயுமே பேசுகிறதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் நான் எந்த மேடையில் பேசுகிறதா இருந்தாலும் உண்டு. இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஜோதிட மாமேதை PS ஐயர் அவர்தான் என்னுடைய குருநாதர். அவருடைய நேரடி மாணவர் நான். அவர் எங்ககிட்ட இன்றைக்கு ஒரு 38 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் பாடம் நடத்தினார், இலவச வகுப்பு நடத்தினார். அவர் இலவசம் அந்த காலத்தில் இன்றைக்கி நமக்கு எவ்வளவோ கம்யூனிகேஷன் இருக்குது, தகவல் தொடர்பு இருக்குது, எத்தனையோ விஷயங்களை நம்ம படிச்சுட்ருக்குறோம். அன்றைக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுப்பதற்கு பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் ஆளே இல்லை. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் நாங்கள் அவர்கிட்ட ஜோதிடம் படித்தோம். நீங்கள்லாம் சம காலத்தவங்களை தெரிஞ்சுக்கணும். இங்கே எத்தனை ஜோசியர்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா ஜோதிடர்களுக்கான கருத்துக்களை சொல்கிறதா இன்றைக்கி, இல்லை பொதுமக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்கிறதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கள் குருநாதர்கிட்ட நாங்கள் படிக்கிற காலத்தில் நீங்கள்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக எளிமையாக படிச்சுட்ருக்கிறீங்க. அன்றைக்கு நாங்கள் படிக்கிற காலத்தில் முதல்ல அவர் எங்களுக்கு சொல்கிறது, ஜோதிடருக்கு பலித பலம் எப்படி முக்கியமோ அப்படி கணித பலம் முக்கியம்னாரு. கணிதம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? கால்குலேஷன். இந்த என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்ல புரிஞ்சுக்குங்க, ஜோதிடம் பொய் இல்லை, ஜோசியர்கள் நாம தான் பொய். இதை எப்பயுமே மறந்துடாதீங்க. நான் எதுக்காக இதையெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதிடம் ஒரு கடல். இந்த கடலில் நம்ம முத்தெடுக்கணும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஜோதிட மேதைகளாக இருந்தவங்களாம் இன்றைக்கி நம்ம இடத்துல இல்லை. எங்கள் குருநாதர் ஏன் கணித பலம் அப்படின்னு சொன்னாருன்னா, கணக்கு அவ்வளோ முக்கியம் ஜோசியத்துக்கு. நம்ம இப்போ என்ன கால்குலேட்டரை தட்டுறோம், கம்ப்யூட்டரை தட்டுறோம், எல்லாமே நமக்கு சாஃப்ட்வேர் இருக்குது, அதனால் ஈஸியாக நமக்கு கணிதம் வந்துடுது. ஆனால் கணிதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் படித்தோம். நான் படித்தது என்னவோ ட்ரெடிஷ்னலில். என்னுடைய குருநாதரை பற்றி சொல்லும் போது கிட்டத்தட்ட மினிமம் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 11 லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருந்தார். எத்தனை 11 விதமான மொழிகள் தெரிஞ்சு வச்சுருந்தார். அது எல்லாமே அவர் எல்லா மொழிகளில் இருக்கக்கூடிய ஜோதிட நூல்களை படித்தார். மிகப்பெரிய ஜோதிடம். அவரை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் போயிடும். அவரை பற்றி சுருக்கமாக ஒரே விஷயத்தில் சொல்கிறேன். 5 ஜோதிட நூல்களை எனக்கு தெரிஞ்சு அவர் எழுதினார். ஜோதிடம் அறிவியல்னு சொன்னது அவர். அதுபோல் நமக்கு இன்றைக்கி பொருத்தம் பார்த்துட்ருக்கோம். அந்த பொருத்தத்தில் 1008 பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இதையெல்லாம் அந்த காலத்தில் சொன்னவர். செவ்வாதோஷத்தை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதினவர். இன்றைக்கு முண்டேன அஸ்ட்ராலஜியை பற்றி நம்ம பேசுகிறோம். முண்டேன அஸ்ட்ராலஜினா நாட்டினுடைய ஜாதகம். இப்போ எலெக்ஷன் வரப்போது, யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படிங்கிற ட்ரெண்டிங்கில் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி ஜோதிடத்தை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நாட்டுடைய ஜாதகம். அதுக்கு பேர் தான் உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷில் முண்டேன அஸ்ட்ராலஜி. இந்த முண்டேன அஸ்ட்ராலஜியை எங்களுக்கு இன்றைக்கி 38 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தவர். அத்தனை விதமான பிரச்சனைகளையும் சொல்லிக் கொடுத்தவர். அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டோம்.
அவர் இறந்ததுக்கு அப்புறம் மதுரையில் ஒரு 19 ஆண்டுகள் இலவச ஜோதிட மாநாடு நான் நடத்தியிருக்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இலவச வகுப்பு காலையில் 11 மணி 10 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 5:30 6 மணி வரைக்கும் ஓடும். 19 வருஷம். இன்னைக்கு நான் அப்படியெல்லாம் ஒரு காலகட்டங்களில் ஒரு இடத்துல படித்த காலத்தில் இன்னைக்கு நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய சிஸ்டம் வந்துருச்சு. எத்தனையோ சிஸ்டங்கள் இன்னைக்கு ஜோசியத்தில் இருக்கு. அத்தனை சிஸ்டத்திலையும் நம்ம ஜோதிடம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எத்தனை விஷயங்கள்ல ஜோதிடர்கள் நாம் சொல்லுகிறது நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பண்ணி பாருங்க. நான் திரும்ப சொல்றது காரணம், ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். இந்த கடல்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க உங்களை டெவலப் பண்ணணும். இதை தான் நான் ஒவ்வொரு மீட்டிங்லையுமே சொல்லிட்டு இருக்கிறேன். டெவலப் பண்றதுன்னா எப்படி? ஆராய்ச்சி பண்ணணும். என்னுடைய குருநாதர் கிட்டத்தட்ட ஒரு 38-40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், நீங்க சொல்லக்கூடிய பலன் நடந்துச்சுன்னா அவங்க உங்களை தேடி வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்கன்னாரு. என்னைய யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னை யூடியூப்ல கேட்கறதே எல்லாரும், சார் ட்ரெண்டிங்காக பேசுங்க, ட்ரெண்டிங்காக பேசுங்க, அப்படின்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரெண்டிங்னா என்ன பேசுறது சொல்லுங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஜோதிடம் என்பது பொய்யல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், ஜோதிடம் சின்ன விஷயம் அல்ல. நம்ம வாழ்க்கையில காலையிலிருந்து இரவு வரைக்கும் படுக்கிற வரைக்கும் கிரகங்களோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் நாமளும் அது விதிவிலக்கு அல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஜோதிடத்தை பலன் பார்க்கறது? நான் எத்தனையோ சிஸ்டங்களை படிச்சிருக்கிறேன். இந்திய ஜோதிடம், அடுத்தபடியாக மேற்கத்திய ஜோதிடம் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, அடுத்தபடியாக கேபி அஸ்ட்ராலஜி. இதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகள் அத்தனை சிஸ்டத்தையும் படிச்சுட்டு தான் நம்ம எது கரெக்டாக இருக்கு. நான் எந்த சிஸ்டத்தையும் குறை சொல்ல விருப்பப்படலை. நீங்கள் எந்த சிஸ்டத்தில் வேணாலும் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் சொல்றது வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நடக்கணும். நடக்குமாங்கிறது தான் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியம். நான் இப்போதான் நான் விஷயத்துக்கே சொல்கிறேன். ஜோதிடம் என்பது முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் ஜோதிடம். இது ஜோசியர்களுக்கு பூராமே தெரியும். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் கரெக்டுன்னா அதை இல்லைன்னு சொல்றதுக்கு ஜோதிடத்தில் 1000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் நம்ம சொன்னால் எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இதில் தான் நம்முடைய காலம் சென்ற ஜோதிட மாமேதை KS கிருஷ்ணமூர்த்தி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியாது. என்னுடைய குருநாதரை சொல்லிட்டேன், KS கிருஷ்ணமூர்த்தியை சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம விஷயத்துக்குள்ள போவோம். KS கிருஷ்ணமூர்த்தியை பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா சார்? கேபி சிஸ்டத்தை தெரிஞ்சவங்க சொல்லுங்க, கொஞ்சம் கை தூக்குங்களே பார்ப்போம். இங்க எத்தனை அஸ்ட்ராலஜர் சார் வந்திருக்கிறீங்க? முதல்ல ஜோசியருக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம். ஜோசியர்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இங்க சும்மா தூக்குங்க சார், தெரிஞ்சுக்கலாம் சார், அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். ரைட். ஜோதிடர்களும் இருக்கீங்க, பொதுமக்களும் இருக்கிறீங்க, 2 பேருக்கும் தகுந்த மாதிரி தான் இப்போ பேசணும். ஏன் அப்படின்னா, KS கிருஷ்ணமூர்த்தி, காலஞ்சர் கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன பண்ணாருன்னா, பாரம்பரியத்தில் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கல. ஏன் நடக்கல, நம்ம அது எதனால அப்படிங்கறத ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு. அந்த ஆராய்ச்சி பொதுவாக பாரம்பரியம் இல்லை, ஜோதிடம் சொல்றதுல நிறைய தவறுகள் இருந்தது, நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு ஆராய்ச்சி பண்ணாரு. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் கண்டுபிடிச்சது தான் ஒரு பத்ததியை உருவாக்கினாரு. அது அவருடைய பேர்ல தான் கேபி பத்ததி, கேபி கிருஷ்ணமூர்த்தி, கேபி சிஸ்டம்னு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை சார். நான் இங்க பாரம்பரியத்துக்குள்ள வரல. ஏன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே ட்ரெடிஷனலில் படிச்சிருக்கிறோம். ட்ரெடிஷனலாக நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 சரியாக இருந்தால் அந்த ஜாதகன் அல்லது ஜாதகி வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துருவாங்க. இதான நம்ம படிச்சிருக்கோம். 1ஆம் இடம் ஜாதகன் அல்லது ஜாதகி, 5 பூர்வ புண்ணியம், 9 பாக்கியம். இது நல்லா இருந்தால் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இது அது மட்டும் இல்லை, 1, 4, 7, 10 கேந்திரம் நம்ம படிச்சிருக்கோம். 4ஆம் இடம் சுகம், 7ஆம் இடம் மன வாழ்க்கை, 10ஆம் இடம் தொழில். இதான் நமக்கு எல்லாமே ட்ரெடிஷனலாக படிச்சிருக்கோம். இந்த 4 கூடியவன் 7 கூடியவன் திசையில் வரும்போதெல்லாம் வாழ்க்கையில் பெரிய லெவலில் நல்லது நடக்கும்.
இப்படி எல்லாம் தான் நம்ம படித்தோம். ஆனால் இங்கே தான் கேஎஸ்கே என்ன பண்ணாருன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஆராய்ச்சியில் ஒருத்தருக்கு 9 கூடிய திசை பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் 9 கூடியவன் திசையில் அவருக்கு ஒன்றுமே இல்லை. சார், நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், ஜோதிடர்கள் தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். தாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பலனும் ஆராய்ச்சி பண்ணணும். இன்றைக்கு உலகம் பெருசு. நம்ம ஒரு சின்ன இடத்துல இருந்து ஜோசியம் சொல்ல முடியாது. உலகம் முழுதும் நம்ம பலன் சொல்லணும்னா நம்மளை பெரிய லெவலில் நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை படிக்க தெரியணும். ஏன்னா இன்றைக்கி என்ன டெக்னாலஜிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏஐங்கிற ஒரு இதெல்லாம் இன்றைக்கி சாதாரணமான விஷயமா போச்சு. ஏன்னா இன்றைக்கி ஏஐயே உங்களுக்கு பதில் சொல்லுது. இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க, உங்கள் கல்யாண டேட்டுன்னு சொல்கிறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு. இன்றைக்கி சார் காலையில் கல்யாண டேட்டை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏஐ சொல்லிகிட்டு இருக்கு. நம்ம அதை பயன்படுத்துகிறோமா பயன்படுத்தலையா நமக்கு தெரியாது. ஆக எல்லா துறையும் வளர்கிற மாதிரி ஜோதிடத்துறையும் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ நம்மளும் வளரணும். அப்போ கேஎஸ் என்ன பண்ணார் கிருஷ்ணமூர்த்தி, ஒருத்தருக்கு 9 கூடிய திசை நடக்கும் பொழுது நம்ம ட்ரெடிஷ்னலாக இருந்தால் என்ன சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நவகிரகங்களில் சுபகிரகம் குரு 9க்கு வந்துட்டா என்ன சொல்லுவோம். இப்போ கோச்சாரத்தில் டிரான்சிட்டில் அவருக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கையில் அவர் நினைச்சதெல்லாம் ஆசைப்படுவார். அவர் விரும்பினதெல்லாம் கிடைக்கும். ஒரு ஆண் பெண் எல்லாக இருந்தாலும் பிரமாதமாக சொல்லிட்டு இருப்போம். ஆனால் கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி இதெல்லாம் நடக்கலையேன்னு கண்டுபிடிச்சார். ஏன் நடக்கலை? அப்போ 9 வேணும், பாக்கியம் வேணும். ஆனால் அவருக்கு அந்த காலத்தில் பணம் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை. ஆக நம்ம ஒரு காலத்தில் நம்ம படித்ததெல்லாம் பெரிய லெவலில் எல்லாமே நல்லது நடக்கும்னு பார்த்தா. ஆனால் கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அதை ஏங்கிறதையும் அவர் முடிவு பண்ணார். நம்ம ட்ரெடிஷனலாக என்ன இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அதே 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு 5 கூடியவன் திசை நடக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மிஞ்சி பலனை செய்யும் கிரகங்கள். இப்படி தான் நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதை தான் நம்ம வர்றவங்களுக்கும் சொல்கிறோம், நம்மளும் நடைமுறை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணாருன்னா 5ஆம் அதிபதி திசை நடக்கும் பொழுது ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு, வருமானம் இல்லை, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, அவர் ஐடியலாக சும்மா இருந்தார். இதெல்லாம் நடந்துச்சு. இதுதான் ஏன் அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணார். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும், வேலை வாய்ப்புகள், ஜாப் பிரச்சனை. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எனக்கு வேலை கிடைக்குமா, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்களா மாட்டாங்களான்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஆன் த ஸ்பாட்டில் இருந்து இதையெல்லாம் சொன்னது, ஆராய்ச்சி பண்ணது கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. அவர் தான் ஆராய்ச்சி பண்ணார். அது ஏங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு பദ്ധதியை உருவாக்கினார். அதுதான் கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதி. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம படிச்சிருக்கிறோம். உபஜெயஸ்தானம் நம்ம படிச்சிருக்கிறோம். உபஜெயஸ்தானம்னா என்ன? 3, 6, 10, 11ஆம் இடங்கள் ஜாதகத்தில் உபஜெயஸ்தானம். உபஜெயம்னா வெற்றின்னு அர்த்தம். ஜெயம்னாலே வெற்றின்னு அர்த்தம், உங்களுக்கு தெரியும். உபஜெயம்னா வெற்றி. அதோட கேஎஸ் 1ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் சேர்த்தார். ஆக ஒருத்தருடைய ஆண் பெண் ஜாதகத்தில் இந்தந்த வீடுகளில் கிரகங்கள் இருந்தால் அவங்க ஜெயிப்பாங்கன்னு கண்டுபிடிச்சார். இதுதான் அவருடைய ரிசர்ச்சிலேயே, அவருடைய ஆராய்ச்சியிலேயே மிகப்பெரிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொன்னார். ஒரு பாவம் அதற்கு முந்தைய பாவத்தின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். இதுதான் கேபி சொன்ன ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. இங்கே தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல ஒரு பாவத்தை எடுத்தோம். 9 கூடியவன் திசை நடந்தால் நம்ம நல்ல பலன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ரியல் லைஃப்பில் அவருக்கு நான் முதல்ல சொன்னேன் வேலை போச்சுன்னு. நமக்கு தெரியும் 10ஆம் இடம் அப்படின்னா ப்ரொஃபஷன் அர்த்தம், தொழில்னு அர்த்தம், ஜாப்னு அர்த்தம், கரியர்னு அர்த்தம். அப்போ ஒருத்தருக்கு 10க்கு 12ஆம் பாவம் 9ஆம் பாவம். அப்போ இந்த 9 கூடியவன் திசை 9ஆம் அதிபதி திசை நடக்கும் பொழுது இப்போ தான் நான் சொன்னேன், அவருக்கு வேலை போயிடும், அல்லது வேலையை விட்டு வெளியில் வருவார், அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆவார், அல்லது விஆர்எஸில் வருவார். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய லேயா போகிறோம். இதுதான் 9ஆம் இடம். இதை தான் கேஎஸ் கண்டுபிடிச்சார். நீங்கள்
நிறைய உங்களை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஜோசியர்கள்னா, பாவ காரகத்துவங்கள் கிரக காரகத்துவங்கள் உங்களுக்கு நிறைய தெரியணும். இந்த பாவ கிரக காரகத்துவங்கள் நீங்கள் பெரிய எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஜோதிடம் சொல்ல முடியும். நான் திரும்ப சொல்கிறேன், பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகணும்னா நீங்கள் பெரிய லெவலில் படிக்கணும். படித்தால் மட்டும்தான் நீங்கள் பலன் சொல்ல முடியும். இதை எதுக்காக இந்த பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் சொல்கிறேன்னா, ஆனால் கேஎஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, 5 கூடியவன் திசை நடக்கும் பொழுது வேலை போகும்னார், வருமானம் போகும்னாரு, பிஸ்னஸ் இருந்தால் லாஸ் ஆகும்னாரு. எப்படி சொல்கிறேங்கிறத பாருங்க. நமக்கெல்லாம் ப்ரொஃபஷன்னா 10ஆம் இடம் தான் தெரியும். ஆனால் வேலைக்குரிய இன்னொரு முக்கியமான பாவம் 6ஆம் பாவம். ஆனால் நம்ம நடைமுறையில் என்ன சொல்லுவோம், 6ஆம் இடம் அப்படின்னா ரோணம், ரோகம், சத்துரு, எதிரி, கடன், இது மட்டும்தான் நம்ம பெருசாக பேசிக்கிட்டே இருப்போம் எப்பயுமே. ஒருத்தருக்கு 6 கூடிய திசை நடந்தாலே உங்களுக்கு கடன் இருக்கு, நோய் இருக்கு, இதே தான் பேசுவோம். ஆனால் கேஎஸ் என்ன சொன்னாருன்னா, 6ஆம் இடம் தான் சக்சஸ்ன்னாரு, வெற்றின்னாரு. ஏன்னா அது வெற்றி ஸ்தானம். அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒருத்தருக்கு 6ஆம் இடம் வேலை வாய்ப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பூரா 6ஆம் இடம் தான். எப்படி 10ஆம் இடமும் ப்ரொஃபஷனும் அதே மாதிரி தான் 6ஆம் இடமும். இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸு? 10ஆம் இடம் எல்லாருக்கும் தான் வேலை இருக்கு, 6ஆம் இடம் உடல் சார்ந்த வேலை. ஆக ஒரு இடத்துல மாத சம்பளம் வாங்கக்கூடிய வேலை. இது ரெண்டும் தான் 6ம் 10ம் இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தில் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ உங்களை பொதுவாக அவர் கேஸ் கண்டுபிடிச்சது, ஒருத்தருக்கு 5 கூடியவன் திசை நடக்கும் பொழுது அவருக்கு 6ஆம் பாவத்துக்கு அது 12ஆம் பாவம், 5ஆம் பாவம். அதனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவர் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவார், அல்லது வெளியேற்றப்படுவார், அல்லது விஆர்எஸ்ல வருவார், அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆவார், அல்லது வேலையில் லாங் லீவை போடுவார், அல்லது இவருடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், இவருக்கு பிரயோஜனப்படாது. இது எதுக்கெல்லாம்? சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்தபடியாக சொந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் 5ஆம் இடம் லாஸ் தான். ஏன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொந்த தொழில் 7ஆம் இடம். நீங்கள் கேபியில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கும் என்டையர்லி டிஃபரெண்ட் கேபி. அப்போ நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு 7ஆம் இடம் சுயதொழில் பண்ணுறது அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில். அப்படி இருக்கும்போது கேஎஸ் என்ன சொன்னார்னா, 6 வந்தாலே ஒருத்தர் சொந்த தொழிலை விட்டு லாஸ் ஆயிடுவார் அப்படின்னு சொன்னார். அதுவே 5ஆம் இடத்துக்குரியவன் திசை நடந்ததுன்னா சொந்த தொழில் லாஸ் ஆகும். எப்பயுமே நம்ம 5ஆம் இடம்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னு சொல்கிறோம், பட் தொழிலை பொறுத்த வரைக்கும் அது லாஸ். ஆக கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒவ்வொரு விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே தேவை, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தேவைப்படுது. வேலை வாய்ப்புகள், திருமணம், குழந்தை பாக்கியம், இதையெல்லாம் ரொம்ப எலாபரேட்டாக சொன்னவர் கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. ஆக அது சம்பந்தப்பட்ட பலன்களை நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணாதான் சக்ஸஸாக நீங்கள் பண்ண முடியும். நான் இது ஒவ்வொரு மீட்டிங்லையும் நான் இதை சொல்கிறதுக்கு காரணம், கிரகங்கள் வலிமையானது, நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக ஜோதிடத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க, அது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நிறைய படிக்கணும், நிறைய காரகத்துவங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் காரகத்துவங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் ஜோதிடம் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தும் டிஃப்ரெண்ட் ஆப்பான கொஸ்டின்ஸ் வரும், வெவ்வேறு விதமான கேள்விகள், வெவ்வேறு விதமான பதில்கள். அதுக்கு நீங்கள் எப்படி தயார்படுத்தணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ரொம்ப பேச ஆரம்பித்தா கேபியே உங்களுக்கு பாடமாக போயிடும். அதனால் ஜோதிட ஆர்வலர்களுக்கு, குறிப்பாக ஜோதிட மாணவர்களுக்கு, ஜோதிடர்களுக்கெல்லாம் நான் சொல்ல வர்ற விஷயம், கிரகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நீங்கள் அடித்து விடுறதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை, எதுவுமே நிற்கிறது இல்லை, மூவிங்கில் தான் எல்லா கிரகங்களும் இருக்குது. அதனால் ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகைக்கு வேலை செய்கிறது
அந்த கேஎஸ் கண்டுபிடிச்சது, கிருஷ்ணமூர்த்தி கண்டுபிடிச்சதே ஒரு மனிதனுடைய கொடுப்பினை என்னங்கிறதா கண்டுபிடிச்சாரு. கொடுப்பினைங்கிறத அவர் ரொம்ப எளிமையாக சொன்னார். உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். நம்ம எல்லாருடைய ஜாதகத்திலையும் 1ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம் அல்லது 6, 10, 11, அதாவது மொத்தம் 12 பாவங்கள் இருக்கு. 12 பாவங்களில் இந்த 6 பாவங்களில் வாழ்க்கையில் கிரகம் இருந்தால் அந்த ஜாதகனோ ஜாதகோ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து ரிலீஃப் பண்ணிடுவாங்க தான் கேஎஸ் கண்டுபிடிச்சார். நம்ம ட்ரெடிஷ்னலில் 4ஆம் இடத்துல கிரகம், 5ஆம் இடத்துல கிரகம், 7ஆம் இடத்துல கிரகம், 9ஆம் இடத்துல கிரகம், 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறத நம்ம பெருசாக பேசுவோம். அதுலேயும் 4, 5, 7, 9 இந்த இடங்கள்லாம் நம்ம பிரமாதமாக பேசிகிட்டு இருப்போம். இது எதுவுமே நம்ம லைஃபுக்கு சரியாக வராது. எல்லாமே நம்ம முன்னோர்கள் ஜாதகத்தை வச்சு தான் சொன்னாங்க. கேபியும் அதான் சொன்னார். ஏன் 4ஆம் இடம் சரியாக வராது? ஒரு சின்ன நம்ம ட்ரெடிஷ்னலாக நமக்கு 4ஆம் இடம்னா வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் தான் நம்ம பொதுவாக நம்ம பேசுவோம். பட் இன்னொரு விஷயம், 4ஆம் இடம்னா என்ன? நம்முடைய ஜோடியாக்கில் உங்களுக்கு தெரியும் 4ஆம் இடம்னா எதுன்னு. ஆக கடகராசியை சொல்லக்கூடியது. எப்பயுமே 4ஆம் இடம் வாழ்க்கையில் திருப்தியற்ற மனநிலையை சொல்லுவது 4ஆம் இடம். ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடை சொல்லுவது. அதுக்கு நேர் 7ஆம் பாவம் தான் 10ஆம் பாவம். அந்த பாவமும் நம்ம வாழ்க்கையில் திருப்தியற்ற மனநிலையை சொல்வது. ஆனால் நம்ம அதை என்ன ஸ்தானம் சொல்லிட்டு இருக்கிறோம் ட்ரெடிஷ்னலில்? கேந்திரம். அப்போ 4ம் 10ம் கேந்திரம். இந்த பாவங்களில் கிரகம் இருக்கணும். 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும், ஒரு பாம்பாவது இருக்கணும். இப்படி தான் நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி கண்டுபிடிச்சது 4ஆம் இடம் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஏன் அப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அது 10ஆம் பாவத்துக்கு நேர் 7ஆம் பாவம் 4ஆம் இடம். அது மட்டுமல்ல, 4 அப்படின்னாலே கடகராசி எப்பயுமே தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை சொல்வது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும், எல்லா விதமான சகல விதமான வசதிகள் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அவங்களுக்கு திருப்தி என்பதே இருக்காது. நம்ம திருப்தியற்ற ஒரு மனநிலையை பார்க்கணும் அப்படின்னா 4ஆம் இடத்தை வச்சு தான் அதை நம்ம பார்க்கறது. அதுதான் கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். இப்படி அவர் ஒவ்வொரு பாவத்தையும் மிகப்பெரிய லெவலில் ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஆராய்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் அவருடைய பദ്ധதி. இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அன்றைக்கு மதுரையில் இருக்கும்போது ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் நாங்கள் கேபியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் என்னுடைய அருமை நண்பர் திரு பொன்னையா அவர்கள் அந்த காலத்தில் கேபியில் இருந்தவர். ஆனால் இப்போ கொஞ்சம் மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை மாறலையா? ஆமாம். ஏன்னா அவர் அன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் நாங்கள் மதுரையில் விழா நடத்தும் போது அவரும் விழா நடத்தினார். கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள்லாம் மாநாடு நடத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 400 பேர் 500 பேர் 1000 பேரெல்லாம் நாங்கள் கூட்டி நடத்துகிற காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஒர்க் ஷாப் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிழமையிலையும் ஜோதிடம் வளருது. ஜோதிடர்களாகிய நீங்கள் வளரணும்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறையா. நீங்கள் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு பலன், அது ஆச்சரிய பலன் உங்களுக்கு தெரியும். அதே கிரகம் 2 3 இப்போ நமக்கெல்லாம் ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்கிறது யூடியூப்பில். எல்லாரும் எதை எடுத்தாலும் சூரியன், செவ்வாய், சனி மெயினாக நம்ம காம்பினேஷன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக நிறைய பரிகாரத்தை பற்றி பேசுகிறோம். பரிகாரம் காம்பினேஷன்லாம் தனி, அது கடைசியில் வரக்கூடியது. ஒரு ஜாதகத்தை எடுத்தால் அவங்களுக்கு என்ன கொடுப்புனே இருக்குது. இன்றைக்கி கேள்வியே எஜுகேஷன் எப்படி இருக்குது. இன்றைக்கி படிப்பு பெரிய லெவலில் வந்தாச்சு. சாதாரண குழந்தைக்கு கூட இன்றைக்கி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணுது. அதனால் வருங்காலங்களில் எஜுகேஷன் எப்படி இருக்கும், வருங்காலங்களில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும். எங்கள் குருநாதர் சொல்லுவார், ஜோசியருக்கு ஜோசியம் தெரியுதோ இல்லையோ உலக அறிவு வேணும்பார். இந்த உலக அறிவுங்கிறது தான் நாலேஜு. நம்ம பெரிய லெவலில் நம்மளை அப்டேட் பண்ணுறது, நம்மளை படிக்கிறது. நான் இது எதுக்காக உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, எஜுகேஷன் வருங்காலங்களில் எப்படி இருக்கும் அதை நீங்கள் இப்போயே டிசைட் பண்ணாதான் வருங்கால பேருக்கு எஜுகேஷனை சொல்ல முடியும். அடுத்தபடியாக ப்ரொஃபஷன் வருங்காலங்களில் எப்படி இருக்கும், வேலை இருக்குமா வேலை இருக்காதாங்கிறதே ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் பேசணுன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். எது வேலை, எது பிஸ்னஸ்ஸு, எது சர்வீஸ், இதிலேயே மாறுபட்ட குழப்பங்கள்
மாறுபட்ட விஷயங்கள் நிறைய ஜோதிடத்தில் இருக்குது. அதனால் நிறைய நீங்கள் படித்தால் மட்டும்தான் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் பேச முடியும். ஏன்னா உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்து நமக்கு எங்கிருந்தெல்லாம் கேள்விகள் கேட்கப்படலாம். பல்வேறு விதமான கேள்விகள் பல்வேறு இடங்கள்லேருந்து கேட்கும். அந்த கேட்கறதுக்கு தகுந்த பதில் சொல்கிறதுக்கு நமக்கான ஒன்று தைரியம், அதுக்கான நாலேஜ், இதெல்லாம் வேணும். எதை எடுத்தாலும் நம்ம குருவை சொல்கிறோம், 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, இப்படி சனியை சொல்லியே நம்ம காலத்தை ஓட்ட முடியாது. தசாபக்தி இருக்குது, கிரகங்கள் இருக்குது, சாரங்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு கிரகங்கள் வாங்கின இதெல்லாம் இருக்குது. ஆனால் கேபி ரொம்ப கஷ்டம், அது கணக்கு, அது ஒரு பெரிய இது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சப்ஜெக்ட்னா அது கேபி தான். 12 பாவங்கள் கிரகங்கள் எப்படி இயங்குதுங்கிறத ரொம்ப அழகாக கேபி சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்கள் படிக்கிறத காட்டலாம். நீங்கள் எத்தனையோ சிஸ்டம் வந்திருக்கலாம், எத்தனையோ சிஸ்டத்தில் படிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் 12 நம்பர் தான் கேபியில், 1 to 12. நமக்கு ராசியில் 20 டிவிஷனல் சார்ட் இருக்குது. ராசி இருக்குது, நவாம்சம் இருக்குது, பாவம் இருக்குது, கிட்டத்தட்ட 20 டிவிஷனல் சார்ட்டு, D20 இருக்குது. நமக்கு டிவிஷனல் சார்ட்டை பார்க்கறதுக்கே ஒரு நாள் பத்தாது. ஆனால் கேபியில் ஒரே ஒரு பாவம் தான், பாவஸ்புடம் மட்டும்தான். அங்கே ராசி இல்லை, பாவம் இல்லை, ஒரே ஒரு பாவம் தான். நீங்கள் பாவம் இல்லைனால் கூட, அதை படிக்கலைனால் கூட, உங்ககிட்ட வரக்கூடிய வெறும் ராசி, நவாம்சம், கிரக பாதாச்சாரத்தை வச்சே நீங்கள் ரொம்ப அருமையாக பலன் சொல்லலாம். அந்த பலன் அவங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நடக்கும். நீங்கள் இங்கே தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் இஸ் எ ஃப்ரீ ரிட்டர்ன் சொன்னார். கேஎஸ்குனுடைய முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அவர் ஏற்கனவே பிரம்மா எழுதுனதுன்னு சொன்னார். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறது மட்டும்தான் ஜோசியருடைய வேலைன்னார். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கடவுள் மாதிரி ஜோசியம் சொல்லிட்டு இருக்கோம் வர்றவங்களுக்கு எல்லாம். ஆனால் அவர் என்ன சொன்னார், இது தலையெழுத்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு அனுப்பப்பட்டதுன்னார். கேபியில் மெயினாக பரிகாரமே கிடையாது. ஆனால் நம்ம இன்னைக்கு பரிகாரத்தை சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு நம்ம ஜோசியம் வந்துட்டோம், பொதுமக்களும் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம நிறையா படித்தாதான், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாதான் நீங்கள் நிறைய விஷயங்களை பேச முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். எதுவுமே ரொம்ப கஷ்டம் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்குது. நிறைய இது மாதிரி ஜோட மீட்டிங் போங்க, நிறைய ஜோசியர்கள்ட்ட நீங்கள் படிங்க. யாரெல்லாம் எங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் படிங்க. ஒவ்வொரு தேடுதல் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, தேடுதல் என்பது எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுதான். ஸோ தேடுதல் இல்லை அப்படின்னா, எனக்கு போதும், நான் இந்த ஊர்லேயே ஜோதிடம் பார்க்குறேன், எனக்கு இதுவே பெருசு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய லைஃப் அதுக்குள்ளே தான் இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணணும். முதல்ல நம்முடைய லைஃப் என்னன்னு தெரியணும், மற்றவங்களுக்கு அதுக்கு வழிகாட்டணும். ஏன்னா அந்த அளவில் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல். நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், ஜோதிடம் ஐ ஆம் நாட் காட், ஐ ஆம் ஒன்லி கைடு. நம்ம கடவுள் இல்லை, ஒரு வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டி எப்படி இருக்கணும், கிளியராக இருக்கணும். நமக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு அத்துப்படி இருக்கணும், அப்டேட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும். நம்ம எல்லாருமே ஜோசியத்தில் ஜெயிச்சிட்டோமானா கண்டிப்பாக கிடையாது. வாழ்க்கையில் நம்ம எங்கெல்லாம் ஜெயிச்சோங்கிறது முக்கியமே இல்லை. எல்லாருமே மேடையில் ஜெயிச்சதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம எங்கே தோற்றோம், எந்த இடத்துல ஜோதிடத்தில் நம்ம தோற்றுருக்கோம், அங்கே நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், இதுதான் முக்கியம். ஸோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய லைஃப்பில் நான் ஒவ்வொரு ஜாதகத்தை ஓப்பன் பண்ணும் போதும் எனக்கு ஒவ்வொரு கிரகமும் எனக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நான் இன்னைக்கு வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஜோதிடம் படிக்க படிக்க மறக்கும், மறக்க மறக்க படிக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வாரத்தில் ஜோதிடம் கற்றுக்கலாம், ஒரு நாளில் கற்றுக்கலாம், 15 நாளில் கற்றுக்கலாம். இப்படி தான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஜோதிடத்தை இதெல்லாம் படிக்க முடியுமான்னு உங்களுக்கே தெரியும். என்னுடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஜாதகம் எனக்கு படிப்புனே சொல்லிகிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நடைமுறையில் நீங்கள் எந்த அளவுக்கு பாபா காரகத்துவம், கிரக காரகத்துவம் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஏஐ பற்றி பேசிட்டு தான் நான் வைக்கிறது உண்டு. ஸோ இங்கே ஏஐ பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு மீட்டிங்லேயும். அதுக்கான பாவம் கிரகம் உங்களுக்கு இருந்தால் தான் நம்ம அதை டெக்னாலஜி பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், எப்படி கேள்வி வருங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு வைக்கிறேன். இந்த இதை முடிக்கிறேன், எனக்கு கொடுத்த டைம் முடிய போகுது.
அதாவது ஒரு அம்மா வந்து ஜாதகம் கேட்குறாங்க, இன்னைக்கு இல்லை, ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஜாதகம் கேட்குறாங்க. நான் இன்னைக்கு தான் என்னுடைய ஜாதக லைஃப்லேயே நான் சொல்கிறேன். இங்கே அங்கே அந்த அம்மா கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நான் சமையல் பண்ணுறேன், என்னுடைய சமையலை இதுவரைக்கும் யாரும் நல்லா இருக்குன்னு சொன்னதில்லை. இதுதான் அந்த அம்மா கேள்வி. இதுக்கு என்ன காரணம், என் ஜாதகத்தில் என்ன கோளாறு? இதுதான் அந்த அம்மாவுடைய கேள்வி. இது வரைக்கும் யாருமே சாப்பிட்டது நல்லா இருக்குன்னு சொன்னது இல்லைன்னு. இது நமக்கு என்னமோ கேட்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும். இதுக்கான பாவம், இதுக்கான கிரகம் அவங்க ஜாதகத்தில் இருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை பற்றி நம்ம பேச முடியும். இது கேட்குறதுக்கு வேணால் சின்ன விஷயமா இருக்கலாம். அப்போ ஒரு கேள்விக்கான எப்பயுமே தெரிஞ்சுக்குங்க, ஜோதிடம் குருவும் சனியும் அல்ல. இதை நீங்கள் மனதில் புரிஞ்சுக்குங்க. கிரகம் மட்டும் இல்லை, பாவம் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை பற்றி பேச முடியும். அதனால தான் எப்பயுமே கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் படிக்கணும். வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டே நம்ம பலன் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 195% வெறும் ராசி கட்டத்தை வச்சு தான் பலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது தவறு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நவாம்சமாவது ஒரு கிரக பாதச்சாரமாவது வேணும். இருந்தால் மட்டும்தான், எனக்கெல்லாம் நீங்கள் ராசி கட்டத்தை கொடுத்தா ஜோசியம் சொல்ல தெரியாது, நான் இன்னைக்கு வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன். ஆக குறைஞ்சபட்சம் ஒரு ராசி நவாம்சம் வேணும். நான் இதை எதுக்காக சொல்கிறேன் இந்த பாவம் அப்படின்னா, ஒரு கேள்வி எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஒருத்தர் அங்கேருந்து மலேசியாவிலேருந்து கேட்குறார், என்னுடைய பையன் வந்து கோல்ஃப் விளையாடணுங்கிறான், கோல்ஃப் விளையாடுறதுக்கு அவனுக்கு ஜாதகத்தில் யோகம் இருக்கா? இன்னொருத்தர் யூஎஸ்லேருந்து கேட்குறார், என் பையன் இன்ஜினியரிங் எல்லாருமே இன்ஜினியர் தான், எத்தனையோ இன்ஜினியர் இருக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்செல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்காரு, சிவில் இன்ஜினியர் இருக்காரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்காரு, மைன் இன்ஜினியர் இருக்காரு, கோல் இன்ஜினியரிங் இருக்காரு, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் அவர் கேட்குறது டனல் இன்ஜினியராக போவானா? டனல் நமக்கு தெரியும், கடலுக்குள்ளே போடுறது. அப்போ இதுக்கெல்லாம் பாவம் என்ன, இதுக்கெல்லாம் கிரகம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு பற்றி நான் பதில் சொல்லிட்டு என்னை முடிக்கிறேன். இந்த அம்மா கேட்ட கேள்வி சாப்பாடு, சமையல். ஆக இந்த சமைக்கிறதுக்குன்னு ஜாதகத்தில் நமக்குன்னு ஒரு பாவம் இருக்குது. மெஜாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் 3ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கோ, 3ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒரு ஜாதகத்தில் அவங்க லக்கணம், எப்பயுமே கேபி வந்து முழுக்க முழுக்க திருக்கணிதம் தான். அவர் பலன் சொன்னது அத்தனையுமே லக்கணத்தை வச்சு தான், ராசியை வச்சு இல்லை. இன்றைக்கி நான் கிளியராக சொல்கிறேன். லக்கணத்துக்கு யாருடைய ஜாதகத்திலாம் 3ஆம் பாவம் வலுவாக இருக்கிறதோ, வலுன்னா அவங்களுக்கு நவாம்சம், அவங்க வாங்கின நட்சத்திர சாரம், கேபி கண்டுபிடிச்சதே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒரு கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், அதுக்கு பேர் ஆச்சரிய பலன். ஆனால் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் இந்த வளரும் பாவத்தில் இருந்தால் ஜெயிப்பாங்க. இதை தான் அவர் கண்டுபிடிச்சாரு. அப்போ உங்களுடைய அந்த ஜாதகத்தில் 3ஆம் பாவம் இந்த வளரும் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் 1, 2, 3, 6, 10, 11 இருந்தால் அவங்க சமையல் நல்லா பண்ணுவாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதா ஒரு சின்ன நீங்கள் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்து எல்லாருமே பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறனால காலம் கருதி இந்த திருத்துறைப்பூண்டியில் அந்த அம்பாள் பெரிய நாயகி அம்மன் மருந்தீஸ்வரர் பாதம் போற்றி மீண்டும் ஒரு உங்களுக்கெல்லாம் இந்த திருத்துறைப்பூண்டியில் இந்த விழா நடக்குது. இந்த திருத்துறைப்பூண்டியினுடைய விசேஷம் உங்களுக்கு தெரியும். இது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குள்ள மிகப்பெரிய பரிகார ஸ்தலம். பிறவி மருந்தே போக்கக்கூடியவர் பிறவி மருந்தீஸ்வரர். நம்முடைய போன ஜென்மம், எத்தனை ஜென்மத்தில் என்ன தொடர்புகள் நம்ம பாவம் புண்ணியம் பண்ணியிருந்தாலும், புண்ணியத்துக்கு இல்லை பாவம் பண்ணியிருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் இந்த பிறவி மருந்தீஸ்வரர். அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய மிகப்பெரிய பரிகார ஸ்தலம். அன்னை பெரிய நாயி சமேத அந்த பிறவி மருந்தீஸ்வரரை வணங்கி மீண்டும் ஒரு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும் சொல்லி பொறுமையாக இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம் எல்லோருக்கும். ஐயா அவர்களுக்கு தயவு செய்து இவர் பேசிய கருத்துக்கள் சத்தியமாக சொல்கிறேன், நான் இதை பேசுகிறதுக்கு நினச்சேன், நிறைய டைம் வேணுமேன்னு சொல்லிட்டு தான் பேசலை. இதை பேசினா யாருக்கும் புரியாதுங்கிறதுக்காக தான் நான் பேசலை. மிக தெளிவாக பேசினார். இந்த சிஸ்டத்தை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இதன் மூலமாக சிறப்பாக சொல்ல முடியுங்கிறப்ப எல்லோரும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செய்யப்படும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக அற்புதமான உரையை என்னுடைய மனசாட்சிப்படி சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் இன்றைய காலகட்டத்தில் 71 வயசில் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு சிஸ்டம்னா என்னன்னு தெரியும், ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாது. இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறேன்னு சொன்னால் அது கேபி சிஸ்டம் தான் காரணம். அதுக்கு திரு தேவராஜ் ஐயாவுடைய வழிநடத்தல் தான். மிக அற்புதமாக ஐயாவோட பேர் என்னங்க? அபிராமி சேகர். எனக்கு பேர் தெரியாது. மிக சிறப்பு.
இவர் சொன்னதை 100க்கு 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவீங்கிறதுனால என்னால் உட்கார்ந்துருக்க முடியல. நம்ம பேச நினச்ச அத்தனை விஷயத்தையும் பேசுகிறாரு. இங்கே வந்திருக்கோம் உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறத மாதிரி நினச்சேன். ஆனால் மிக அருமையாக பேசிட்டாரு. என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாத வாழ்த்துக்களை திரு மீனாட்சி சேகர் ஐயா அவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனே வழங்குறது போல் வழங்குறேன் ஐயா. ரொம்ப நன்றி. என்னால் உட்காந்துக்கவே முடியல. ரைட்டு சார், ஒரே ஒரு விஷயம், என்னுடைய கேபி ஐயா ஃபாலோ பண்ணுறாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது. நான் எந்த சிஸ்டத்துக்கும் எதிரியும் இல்லை. இது நம்ம சொல்ல வர்ற விஷயம் பொதுமக்களுக்கு நடக்கணும், நமக்கு நடக்கணும், நம்ம குடும்பத்துக்கு நடக்கணும், நம்முடைய நண்பர்களுக்கு நடக்கணும், குறிப்பாக கிளைண்ட்டுக்கு நடக்கணும். அப்போ நீங்கள் உங்களை பெரிய லெவலில் வச்சுருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்குங்கிறதா நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிட்டேன். அத்தனை சிஸ்டத்தையும் நான் படிச்சிருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுறது இந்த சிஸ்டம் தான். எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நமக்கு எது எளிமையோ அதை எடுத்துக்கிறோம். எத்தனையோ பேர் நீங்கள் எத்தனையோ சிஸ்டத்தை படிச்சிருந்தாலும் இதையும் அதோடு சேர்த்து சொல்லி பாருங்கள், கரெக்டாக இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ உங்களுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களையும் சொல்லிக்கிறேன். மதுரையிலிருந்து வருகை புரிந்து அபிராமி சேகர் ஐயா அவங்க வந்து ஜோயிடத்தில் கேபிங்கிற ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில் ஜோயிட கருத்துக்களை நான் பாரம்பரியம் படிச்சிருந்தாலும் நான் கேபி சிஸ்டத்தை இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு பலன் கொடுக்கும் வகையில், மக்கள் பாராட்டும் வகையிலும், மக்களுக்கு நல்லது போய் சேரணும், எனக்கும் நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருந்தாங்க. ஐயாவை பாராட்டி அறிவுலகன் ஐயாவும் வந்து மேடையில் அவரும் கேபி சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறதுனால அதை பற்றி பாராட்டுங்கிற உணர்ச்சி வசத்தில் வந்து பாராட்டி போனாங்க. அவருக்கும் ஐயாவுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை அகத்தியர் ஜோயிட வித்யாலய அறக்கட்டளை சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். ஐயாவுக்கு சிறப்பு சேர்க்க நம்மளுடைய முதல் தலைமையான பொன்னையாசாமி ஐயா அவங்களையும், சந்திரன் ஐயா அவங்களையும், அதாவது இந்த மண்டபத்தினுடைய நிர்வாகியான ராஜேந்திரன் ஐயா அவங்களையும், கேபி சிஸ்டம் எங்களுடைய கேபி சிஸ்டம் அடிப்படையில் பயணிக்கும் ஆர்மோ ஐயா அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம்.